காலை எழுந்தவுடனே உடம்பு எழுந்திருக்கும், மனசு மட்டும் இன்னும் இருட்டிலேயே இருக்குமா? அலாரம் அடிக்கும், கண் திறக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு கனமான மனநிலை. இன்னொரு நாளா என்ற ஒரு அமைதியான வலி. இந்த உணர்வு உங்களுக்கு தெரிந்ததே. எனக்கும் தெரியும். நான் பெரிய படிப்பு படிச்சவன் இல்லை. ஒரு கிராமத்தில பிறந்து ஒரு சாதாரண வேலை செய்து வாழ்க்கையை ஒட்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன்தான். ஆனா ஒரு நாள் என் பையன், என் பொண்ணு காலை ஸ்கூலுக்கு தயாராகும் போது அவங்களோட முகத்தில இருந்த அந்த சின்ன உற்சாகத்தை பார்த்தேன். அந்த முகத்துக்கு முன்னால என் முகம் சோர்வாக இருந்தது. அப்போதான் ஒரு கேள்வி வந்தது. நான் காலையிலே தோற்க ஆரம்பிச்சா என் நாள் முழுக்க எப்படி ஜெயிக்க போறேன்? அந்த நாளிலிருந்து ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டேன். காலை நேரம்தான் நம்ம வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல். காலை சரியாக இருந்தா மனசும் சரியாகும், உடம்பும் சரியாகும், முடிவுகளும் சரியாகும். இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெரிய பயிற்சி, பெரிய யோகா, பெரிய உணவு பட்டியல் எதையும் சொல்ல போறதில்லை. ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்க்கையிலே நடைமுறையா பயன்படுத்திய 5 எளிய இயற்கையான வழிகள் மட்டும்தான். நீங்க வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவரா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, இந்த 5 வழியும் உங்களால் நாளை காலையிலேயே தொடங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா செல்ஃப் பவர் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மெதுவாக, அமைதியாக, உறுதியான மாற்றத்துக்கு இந்த சேனல் துணையா இருக்கும். சரி, இப்போ முதல் வழியிலிருந்து தொடங்கலாம். வழி 1, காலை ஒளியை தேடு. காலை எழுந்தவுடனே நம்ம கையை தானாகவே எங்கே போகுது தெரியுமா? மொபைல். நேரம் பார்க்கிறதுக்காக எடுத்தோம் என்று சொல்வோம். ஆனா பார்த்துட்டு வருவது செய்தி, வாட்ஸ்அப், யார் என்ன போட்டிருக்காங்க, யார் என்ன பேசிருக்காங்க. அந்த முதல் 5 நிமிடம்தான் நம்ம நாளின் மனநிலையை எழுதிடுது. நான் இதை என் வாழ்க்கையிலேதான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி நான் எழுந்தவுடனே மொபைல் எடுத்தா உள்ளுக்குள்ளே ஒரே பதட்டம்தான் வரும். யார் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க? வேலையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? இன்னைக்கு செலவுக்கு பணம் போதுமா? ஆனா இயற்கை நமக்கு ஒரு எளிய மருந்தை ஒவ்வொரு நாளும் இலவசமாக கொடுக்குது. அதுதான் காலை ஒளி. நம்ம உடம்புக்குள்ள ஒரு நேர கடிகாரம் இருக்கு. எப்போ எழணும், எப்போ சோர்வாகணும், எப்போ தூக்கம் வரணும், இந்த எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது காலை நேர ஒளிதான். வீட்டில இருக்கிறவர்கள் வாசல் திறந்து முற்றத்தில் நின்றாலே போதும். நகரத்திலே இருக்கிறவர்கள் பால்கனியில் நின்றாலே போதும். மாடிக்கு போக முடிந்தா மாடிக்கு போங்க. சூரியனை நேராக பார்த்தே ஆகணும்னு இல்லை. ஒளி நம்ம முகத்தில படுறது போதும். அந்த 5 நிமிடம் உடம்புக்குள்ள மெதுவாக ஒரு விழிப்பு நடக்க ஆரம்பிக்கும். கண் மட்டும் இல்லை, மனசும்தான். நான் வேலைக்கு போகும் நாட்களில் காலை நேரம் வீட்டின் பின்புறம் நின்று வானத்தை பார்த்து ஒரு நீள மூச்சு இழுப்பேன். அந்த நிமிடத்தில நான் யாரையும் நினைக்க மாட்டேன். பணம், பிரச்சனை, பொறுப்பு எதுவுமே இல்லை. வானம் மட்டும். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம வாழ்க்கை நம்ம பிரச்சனை அளவுக்கு சின்னது இல்ல. நம்ம பார்வைதான் சின்னதா ஆகிடுச்சு. ஒரு நாள் காலை மழை மேகம் இருந்தது. சூரியன் தெரியவே இல்லை. நான் மனசுக்குள்ள இன்னைக்கு இந்த வழி வேலை செய்யாதே நினைச்சேன். ஆனா ஒளி இருந்தது. மேகத்துக்கு பின்னாலேயும் ஒளி இருந்தது. அந்த நாளே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். எவ்வளவு பிரச்சனை மேகம் இருந்தாலும் நம்பிக்கை ஒளி முழுக்க மறையாது. காலை ஒளியோட நம்ம முகம் சந்திக்கிற அந்த ஒரு நிமிடம்தான் இந்த உண்மையை நம்ம மனசுக்கு நினைவூட்டுது. இன்னொரு முக்கிய விஷயம், இந்த பழக்கம்
ரொம்ப பெரிய நேரம் எடுக்காது. 5 நிமிடம். காலையில 10 அலாரம் அடிச்சு திரும்ப திரும்ப ஸ்னூஸ் பண்ணுற நேரத்துக்குள்ளேயே இந்த பழக்கத்தை முடிச்சிடலாம். நீங்க ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி, ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் எல்லாருக்கும் பொருந்தும். முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த 5 நிமிடத்தில் மொபைல் இல்ல. அதுதான் ரகசியம். நம்ம கண்களுக்கு ஒளி தேவை, நம்ம மனசுக்கு அமைதி தேவை. அதை மொபைல் தராது, இயற்கை தான் தரும். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நாளை காலை வாசல் திறக்கும் போது ஒரு சின்ன உணர்வு வரும். நான் என் நாளை நானே ஆரம்பிச்சேன். அந்த உணர்வுதான் சுயசக்தி. அதுதான் செல்ஃப் பவர். வழி 2. காலை தண்ணீர் பழக்கம். காலை எழுந்தவுடனே நம்ம உடம்பு பேச முடியாததால நமக்கு ஒரு சைகை மட்டும் தருது. தலை கனமாயிருக்கும், வாய் உலர்ந்திருக்கும், கண் முழுக்க திறக்கவே மனசு வராது. அது சோம்பேறித்தனம் இல்லை, அது தண்ணீர் இல்லாத உடம்பின் அமைதியான குரல். நாம் இரவு தூங்கும்போது 6 மணி நேரம், 7 மணி நேரம், சில நேரம் அதைவிட அதிக நேரம் ஒரு துளி தண்ணீர் கூட உடம்புக்குள் போகாமல் தான் இருக்கும். அப்படின்னா காலை எழுந்த உடம்பு எப்படி சுறுசுறுப்பாயிருக்கும்? நான் முன்பு காலை எழுந்தவுடனே நேராட்டி தான். அதுதான் எனக்கு எழுச்சி தருது. இன்னும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே அது என் உடம்பை எழுப்பல, அதை இன்னும் சோர்வாக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் என் வயசான உறவினர் ஒருவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். காலை தண்ணீரை மருந்து மாதிரி குடி. அந்த வார்த்தைதான் என்னை நிறுத்தி யோசிக்க வைத்தது. அடுத்த நாளிலிருந்து ஒரு எளிய முடிவு எடுத்தேன். எழுந்தவுடனே முதலில் தண்ணீர், அப்புறம்தான் எந்த வேலை. ஒரு கண்ணாடி தண்ணீர். மிக குளிர்ந்ததும் இல்லை, மிக சூடானதும் இல்லை. வீட்டில் இருக்கிற சாதாரண தண்ணீர். அந்த ஒரு கண்ணாடி உடம்புக்குள்ள ஒரு மென்மையான எழுச்சியை தொடங்கும். வயிறு மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும், முகத்தில் இருந்த சோர்வு மெதுவாக குறையும். இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் தெரியாது. ஆனா ஒரு வாரம் தொடர்ச்சியாக செய்தால் நிச்சயமாக உணர முடியும். இன்னொரு விஷயம், நம்ம பல பேர் காலை நேரத்தில் சரியான தண்ணீர் குடிக்காததாலதான் தேவையில்லாத சோர்வை சுமக்கிறோம். நான் வேலைக்கு போகும் நாட்களில் முன்பு என்ன பண்ணுவேன் தெரியுமா? பஸ் பிடிக்கணும், நேரம் ஆகுது, டீ குடிச்சா போதும். ஆனா இப்போ பஸ் போனாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, ஒரு கண்ணாடி தண்ணீர். கண்டிப்பாக அந்த ஒரு பழக்கம்தான் என்னை மீண்டும் என் உடம்போடு இணைத்தது. நம்ம உடம்பு எதிரி இல்லை, அது நம்ம நண்பன். ஆனா நாம் அதை கேட்கிறதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், காலை தண்ணீர் பழக்கம் பணம் வேண்டாத பழக்கம், மருந்து வேண்டாத பழக்கம், வீட்டில் எல்லாரும் செய்யக்கூடிய பழக்கம். அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பிள்ளைகள் எல்லாருக்கும் பொருந்தும். சிறிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் போதும். ஒரு வீட்டில ஒரே நேரத்தில் இந்த பழக்கம் வந்தா அந்த வீட்டில ஒரு நல்ல மாற்றம் தொடங்கும். காலை நேரம் அவசரம் குறையும், எரிச்சல் குறையும். ஏன்னா உடம்பு அமைதியாக இருந்தா மனசும் அமைதியாக இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, காலை தண்ணீர் எதற்கும் மாற்று இல்லை. அது ஒரு அடிப்படை. நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல நடை, இதற்கெல்லாம் அடிப்படைதான் இந்த ஒரு கண்ணாடி தண்ணீர். நாளை காலை நீங்க எழுந்தவுடனே மொபைல் எடுக்கிற முன்னாடி இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. ஒரு கண்ணாடி தண்ணீர். அந்த ஒரு முடிவுதான் நீங்க உங்க உடம்புக்கு சொல்ற முதல் மரியாதை. நீங்க உங்க வாழ்க்கைக்கு சொல்ற முதல் நன்றி.
வழி 3 உடம்பை நகர்த்து. மனசை எழுப்பு. காலை நடை சின்ன உடல் இயக்கம். காலை எழுந்தவுடனே சோர்வு இருந்தா அதுக்கு காரணம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்லை. உடம்புக்கு இன்றைய நாள் தொடங்கிச்சுன்னு செய்தியே போகவில்லை. நம்ம வாழ்க்கை இப்போ அப்படித்தான். கண் திறக்கிறோம், நேரா மொபைல், நேரா குளியல், நேரா வேலை. உடம்பு மட்டும் அப்படியே உறக்கத்திலேயே. அதனாலதான் காலை முழுக்க தலை கனமாயிருக்கும். எரிச்சல் வரும். சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும். நான் இதை என் வாழ்க்கையிலேதான் உணர்ந்தேன். முன்னாடி வேலைக்கு கிளம்புறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு சோர்வு மட்டும். ஒரு நாள் வேலை அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்த நேரத்தில ஒரு பெரியவர் சொன்னார், உடம்பு அசையாம இருந்தா மனசும் நின்றுடும். அந்த வார்த்தைதான் என்னை யோசிக்க வைத்தது. அடுத்த நாளிலிருந்து ஒரு முடிவு எடுத்தேன். பெரிய நடை வேண்டாம், ஜிம் வேண்டாம், யோகா தெரியணும் என்பதும் இல்லை. 10 நிமிடம் மட்டும் வீட்டுக்கு பக்கத்தில மெதுவாக நடக்க, முற்றத்தில சுற்றி நடக்க, அவ்வளவுதான். முதல் 2 நாட்கள் பெருசா எந்த மாற்றமும் தெரியலை. ஆனா 3வது நாளிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் வந்தது. வேலைக்கு கிளம்பும் போது மனசு கொஞ்சம் லேசா இருந்தது. எரிச்சல் குறைந்தது. காலை நேரம் சத்தம் இல்லாமல் போனது. நம்ம பல பேர் நடையை உடம்புக்காக தான் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே நடை மனசுக்கான மருந்து. நீங்க நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான இசை ஓட ஆரம்பிக்கும். நம்ம மூளை பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக வெளியே வரும். நம்ம மனசுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளிதான் நம்ம சக்தி. நான் காலை நடக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? மொபைல் எடுத்துட்டு போக மாட்டேன். யாரோட பேசவும் மாட்டேன். வானத்தை பார்த்துக்கிட்டே நடப்பேன். சில நேரம் மரங்களை பார்த்து, சில நேரம் பறவைகள் சத்தத்தை கேட்டு. அந்த நிமிடங்களில்தான் எனக்கு புரிந்தது, வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை, வாழ்க்கை அழகு கூட. நீங்க வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் இந்த பழக்கம் உங்களுக்கு சாத்தியம். வாசலில் 5 நிமிடம் நடந்தாலும் போதும், மாடியில் நடந்தாலும் போதும், ரோடு பாதுகாப்பாக இருந்தா ரோட்டில் நடந்தாலும் போதும். தொடர்ச்சி, வேகம் இல்லை, தொடர்ச்சிதான் முக்கியம். ஒரு நாள் நடந்து 3 நாள் விடுற பழக்கம் பலன் தராது. ஆனா தினமும் 10 நிமிடம், அதுதான் உண்மையான மாற்றம். இன்னொரு விஷயம், காலை நேரத்தில் உடம்பை நகர்த்துறவன் நாளின் மற்ற நேரத்திலும் மனசை நகர்த்த ஆரம்பிக்கிறான். தீர்மானம் எடுக்க தைரியம் வரும். பயத்தை எதிர்க்க சக்தி வரும். நான் முன்பு சின்ன முடிவுக்கே தயங்குவேன். ஆனா இந்த நடை பழக்கம் வந்த பிறகு எனக்கு புரிந்தது, நான் நகர்ந்தா என் வாழ்க்கையும் நகரும். நாளை காலை நீங்க எழுந்தவுடனே ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள் கேளுங்கள், இன்னைக்கு என் உடம்பை நான் எவ்வளவு மரியாதை செய்ய போறேன்? அதற்கான முதல் பதில்தான் இந்த 10 நிமிட நடை. வழி 4, மூச்சை சரி செய்தால் மனசு சரியாகும். காலை மூச்சு பழக்கம். நம்ம வாழ்க்கையில் பல நேரம் நம்மையே நம்மால் சமாளிக்க முடியாமல் போறது. வெளியில பெரிய பிரச்சனை இருக்கணும்னு இல்லை. சின்ன வார்த்தை, சின்ன சம்பவம், சின்ன தவறு, அதுக்கே கோபம் வருது, அதுக்கே கண் கலங்குது, அதுக்கே மனசு உடைஞ்சு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனசு பலவீனமா இல்லை, நம்ம உடம்பு எப்போதுமே பதட்ட நிலையில்தான் இருக்குது. அதாவது நம்ம மூச்சு சரியா இல்ல. நீங்க இப்போ ஒரு விஷயம் கவனிங்க. கோபம் வந்தா உங்க மூச்சு எப்படி இருக்கும்? வேகமாக. பயம் வந்தா உங்க மூச்சு எப்படி இருக்கும்? சின்னதா, சுருங்கி.
அப்படின்னா மூச்சுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. நான் இந்த உண்மையை என் வாழ்க்கையில்தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலத்தில் வேலை அழுத்தம், பணம் பற்றிய கவலை, வீட்டு பொறுப்பு, இவை எல்லாம் சேர்ந்து என்னை உள்ளுக்குள்ள நொறுக்கிக்கிட்டே இருந்தது. நான் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அமைதி இல்லை. ஒரு நாள் ஒரு மூத்தவர் சொன்ன ஒரு வரிதான் என்னை நிறுத்தி வைத்தது. உன் மனசை மாற்ற முடியலனா உன் மூச்சை மாற்று. அந்த வரி எனக்கு முதல்ல புரியவே இல்லை. ஆனா அடுத்த நாளிலிருந்து ஒரு சின்ன முயற்சி செய்தேன். காலை எழுந்தவுடன் மாடிக்கு போனேன். முற்றத்தில நின்னேன். கண்களை மூடினேன். ஒரு நிமிடம். அப்புறம் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்தேன். 3 எண்ணிக்கைக்கு ஒரு நொடி பொறுத்தேன். அப்புறம் மெதுவாக வெளியே விட்டேன். மீண்டும் மீண்டும் மீண்டும். மொத்தம் 5 முறை. அவ்வளவுதான். பெரிய பயிற்சி இல்லை, பெரிய விதிமுறை இல்லை. ஆனா அந்த நாளிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் வந்தது. பிரச்சனைகள் போகவில்லை, ஆனா பிரச்சனைகள் என்னை உடைக்கவில்லை. அதுதான் பெரிய மாற்றம். நம்ம பல பேர் நினைக்கிறோம், என் வாழ்க்கை சரியா இருந்தாதான் நான் அமைதியா இருப்பேன். ஆனா உண்மை அதுவில்லை. நம்ம மூச்சு சரியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை சரியா பார்க்க முடியும். காலை நேரத்தில் இந்த 5 மூச்சுகள் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஒரு அமைதி செய்தி அனுப்பும். உடம்புக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அதனாலதான் மனசு மெதுவாக தளரும். நீங்க வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவரா இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் எங்க வேண்டுமானாலும் செய்யலாம். நாற்காலியில் உட்கார்ந்து கூட செய்யலாம். முக்கியம் என்ன தெரியுமா? மொபைல் இல்லாமல் அந்த ஒரு நிமிடம் உங்களுக்காக, உங்க மனசுக்காக. நம்ம வாழ்க்கையில் நம்மேல நாம செலவிடும் நேரம் ரொம்ப குறைவு. இந்த ஒரு நிமிடம்தான் உங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை. நான் இந்த பழக்கத்தை ரொம்ப நாளாக பின்பற்றுகிறேன். இப்போ கூட பிரச்சனை வந்தா முதல்ல தீர்வு தேட மாட்டேன். முதல்ல மூச்சை தேடுவேன். ஏன்னா அமைதி இல்லாத இடத்தில தீர்வு பிறக்காது. அமைதி வந்த பிறகுதான் பாதை தெரியும். நாளை காலை நீங்க எழுந்தவுடன் மாடிக்கு போக முடியலனாலும் சரி, வாசலில் நிற்க முடியலனாலும் சரி, படுக்கையிலேயே உட்கார்ந்து இந்த 5 மூச்சுகளை முயற்சி செய்து பாருங்கள். நீங்க உடனே பெரிய மாற்றம் உணர மாட்டீங்க. ஆனா ஒரு வாரம் தொடர்ச்சியாக செய்தா உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் நிச்சயமாக தெரியும். அமைதி வெளியில் இருந்து வராது. அமைதி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை திறக்கிற சாவிதான் இந்த மூச்சு. வழி 5. ஒரு நல்ல எண்ணத்துடன் நாள் தொடங்கு. மனப்பழக்கம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வரி. காலை எழுந்தவுடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் பேச ஆரம்பிச்சுடும். இன்னைக்கும் அதே வாழ்க்கைதானே, என்னால எதையும் மாற்ற முடியாதே, என்ன பயன்? இந்த குரல் வெளியில இருந்து வரது இல்லை. நம்ம பழைய அனுபவம், தோல்வி நினைவுகள், வலி நிறைந்த நாட்கள், அவையெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ள உருவான குரல். இந்த குரல்தான் நம்ம நாளை ஆரம்பத்திலேயே பலவீனமாக்கிடுது. நான் இதை என் வாழ்க்கையிலே உணர்ந்தவன்தான். காலை எழுந்தவுடனே மனசுக்குள்ள ஓடுற முதல் நினைவு, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போறதோ அந்த ஒரு எண்ணமே என்னை மெதுவாக சோர்வாக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் என் பையன் காலை புத்தகம் எடுத்துக்கிட்டு படிக்க உட்கார்ந்தான். அவன் சொன்னான், அப்பா, நான் இன்னைக்கு நல்லா எழுதப் போறேன். அந்த ஒரு வரிதான் என்னை உலுக்கியது. அவன் எழுத ஆரம்பிக்கல, ஆனா முதல்ல நம்பிக்கையோட பேசினான். அப்போதான் புரிஞ்சது, வாழ்க்கையில நடக்க போறதை விட நாம மனசுக்குள்ள பேசுற வார்த்தைதான் நம்ம நாளை உருவாக்குது. நம்ம பல பேர் நேர்மறை எண்ணம்னா
பெரிய பெரிய வசனம் நினைப்போம். ஆனா உண்மையிலே ஒரே ஒரு வரி போதும். ஒரே ஒரு வாக்கியம். நான் உங்களுக்கு இன்று ஒரு வாக்கியம் தர்றேன். இன்னைக்கு நான் ஒரு சின்ன முன்னேற்றம் செய்வேன். இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. பெரிய வெற்றி வேண்டாம். பெரிய மாற்றம் வேண்டாம். சின்ன முன்னேற்றம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்க இப்போ இருக்கிற நிலை எதுவா இருந்தாலும், வேலை இல்லாத நிலை, கடன் சுமை, உடல் சோர்வு, மன அழுத்தம், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வரி உங்களை பொய் சொல்ல வைக்காது. நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லல, நான் மாறிடுவேன்னு சொல்லல. ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன முன்னேற்றம். அதுதான் சாத்தியமான வாக்கியம். நாளை காலை நீங்க எழுந்தவுடனே வாசலில் நின்னு சொல்லணும் என்பதில்லை. கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லணும் என்பதில்லை. மனசுக்குள்ளே மெதுவாக சொன்னா போதும். இன்னைக்கு நான் ஒரு சின்ன முன்னேற்றம் செய்வேன். அப்புறம் ஒரு செயல், ரொம்ப பெரிய செயல் வேண்டாம். ஒரு பக்கம் வீடு சுத்தம், ஒரு பக்கம் புத்தகம் வாசிப்பு, ஒரு பக்கம் நடை. உங்க சின்ன முன்னேற்றம் நம்ம மூளை நம்ம செயலை தான் நம்பும், வார்த்தையை மட்டும் அல்ல. அதனாலதான் இந்த ஒரு பாக்கியத்தோட ஒரு சின்ன செயல் சேரும்போது மனசுக்குள்ள ஒரு புதிய அடையாளம் உருவாகுது. நான் மாறிக்கொண்டிருக்கிறவன். இந்த அடையாளம்தான் உங்களை மெதுவாக பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனாக மாற்றும். இந்த 5 வழிகளையும் ஒரே நாளில் சரியாக செய்யணும் என்றில்லை. நாளை காலை ஒரே ஒரு வழி போதும். அடுத்த நாள் இன்னொரு வழி. மெதுவாக, ஆனா தொடர்ச்சியாக. அதுதான் உண்மையான செல்ஃப் பவர். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கூட கொடுத்திருந்தா, அந்த மாற்றம் நாளை காலையிலிருந்து உங்க வாழ்க்கையில தொடங்கட்டும். இந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை அனுபவங்களோடு உங்களை மெதுவாக உயர்த்தும் கதைகள், பழக்க மாற்ற வழிகள் தொடர்ச்சியாக பார்க்க செல்ஃப் பவர் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பெரிய மனிதன் இல்லை, ஆனா நான் கைவிடாத மனிதன். நீங்களும் அதே மாதிரிதான். உங்க அடுத்த நல்ல காலை இன்றிலிருந்துதான் ஆரம்பிக்கட்டும்.